செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலில் 108 கோபூஜை நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் திருக்கழுக்குன்றத்தில் பட்சிகள் மீண்டும் வருகை தர வேண்டியும் சிறப்பு பூஜைகளுடன் அகஸ்திய கிருபா ஸ்ரீ அன்புச்செழியன் தலைமையில் 108 பசுமாடுகளுக்கு கோபூஜை நடைபெற்ற நிலையில் இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி வண்டிச்சோலை பகுதியில் சிறுத்தை உலா வருவது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி சிறுத்தை மீண்டும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வராமல் தடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செல்போன் கோபுரத்தில் ஏறிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தமபாளையம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி அபுதாஹிர் என்பவர் தான் வாங்கிய இடத்தில் சில மர்ம நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் இதுகுறித்து சின்னமனூர் காவல் நிலையத்தில் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்த செல்போன் கோபுரம் மீது ஏறிய நிலையில் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் வருகை தந்து அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு அவரை பத்திரமாக மீட்டனர். திண்டுக்கல்லில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூலி தொழிலாளியான முதியவர் தனது மனைவியுடன் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குரும்பப்பட்டி ஊராட்சி கிழக்கு மீனாட்சி நாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள பெரியார் நகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சுப்பிரமணி என்பவர் கடந்த 6 வருடங்களாக தனக்கு வீட்டுமனை பட்டா வீடு வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் தொடர்ந்து மனு வழங்கி வந்ததாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கும் சுப்பிரமணி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளார். முதலமைச்சர் சொல்லி ஏமாத்திட்டு என் பட்டா இங்க வந்து சொல்லி ஏமாத்தி போட்டு என் பட்டாவே இங்க வரல. 19 21 19 பட்டியல் இருக்கு. நான் 5-6 வருஷம் ஆலையாளர் பெரியார் நகர் மீனாட்சி நகர்பட்டி போஸ்ட். சாக்கு தைக்கிற வேலை, செருப்பு தைக்கிற வேலை தான். எனக்கு பட்டா வேணாம், எழுதி வச்ச பட்டா வேணாம். 2 செட்டுக்கு பட்டா எழுதிட்டு இருக்காங்க, 2 செட்டுக்கு பட்டா வரணும் எனக்கு. ரெக்கார்டு வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். எல்லா ஃபைல் இருக்கேன். கேட்டு சொல்லிட்டு நான் கொஞ்சம் படிப்பு கம்மி, எனக்கு 1ஆம் கிளாஸ், நல்லா எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கேன். மயிலாடுதுறையை அடுத்த தர்மபுரத்தில் அமைந்துள்ள தர்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு 75ஆம் ஆண்டு சதசண்டி யாகம் இன்று கணபதி பூஜையுடன் துவங்கிய நிலையில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன 27வது மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் 60 வார்டுகளில் தினசரி சேகரிக்கப்படும் 700 டன் குப்பைகளை முதலையாப்பாளையம் பகுதியில் உள்ள பயன்பாடற்ற கல்குவாரி பாறைக்குழியில் மாநகராட்சி சார்பில் கொட்டப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்று நோய் சரும பாதிப்பு ஏற்படுவதாகவும் தங்கள் பகுதியில் குப்பைகளை கொட்டக்கூடாது என கோரிக்கை விடுத்து முதலைப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 200க்கும் மேற்பட்ட கடைகளை அடித்து அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனியில் 4 மாதங்களுக்கு பின்னர் நடைபெற்ற ஆண்டிப்பட்டி பேரூராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் கலந்து கொள்ளாததால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவராக பதவி வகித்து வரும் பொன் சந்திரகலா மீது கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவருக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையேயான பணிப்போர் நீடித்து வருவதால் வார்டு பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் முகையூர் அடுத்த வீரசோழபுரம் ஊராட்சியின் கிராம செயலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு முகக்கவசம் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முகையூர் பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு ஒன்றிய தலைவர் ஞானாம்பிகை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் VTR தர்மராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்நிகழ்ச்சி நடைபெற்றதாக மாவட்ட தலைவர் VTR தர்மராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் கோட்ட மின் வாரியம் சார்பில் சோலார் மின்
மின் இணைப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மேலும் ஓமலூர் கோட்டத்தைச் சேர்ந்த மக்கள் சோலார் பேனல் அமைக்க இணையதளத்தில் விண்ணப்பிக்க மற்றும் விவரங்களுக்கு மின்சார வாரிய அலுவலகத்தை அணுகி தெரிந்து கொள்ளலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று குறித்த நாள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு சாலையின் நடுவே உடைக்கப்படும் பூசணிக்காய் மற்றும் தேங்காய்களால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் இதை தடுக்க அரசு அறிவிப்பு வெளியிட கோரி பதாகையுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சமூக ஆர்வலரான மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் மனு அளித்து வருவதாகவும் செயற்கையான விபத்தை ஏற்படுத்தும் இம்முறையை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரவணன் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். டூ வீலரில் சடனாக பிரேக் ஆகி அப்படியே நிலைகுலைய செஞ்சு கீழே விழுந்துருவாங்க. தலையில் அடிபட்டால் கோமா ஸ்டேஜ் ஆகி உயிரிழக்க மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுது. அரசாங்கம் சாலை பாதுகாக்கிறதுக்காக பொதுமக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துது. ஆனால் இதை ஏற்படுத்தலை. இனி வரக்கூடிய காலங்களில் இதையும் ஒரு சாலை பாதுகாப்பு விதிகளை இதுவும் அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். சரியாக இன்றைக்கே மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் காவல்துறையும் இன்றையிலிருந்தே பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த மாதிரி பொது இடங்களில் பொது வீதிகளில் பூசணிக்காய் தேங்காயில் உடைக்காதீங்க, வெடி வெடிக்காதீங்க, மாலைகளை வீசாதீங்கன்னு விழிப்புணர்வு. நான் மட்டும் விழிப்புணர்வு மட்டும் பத்தாது, நான் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை எல்லா மாவட்டத்தில் போயிருக்கேன். 5 மாவட்டங்கள் சார். எஸ்பி சரவணன், வலைச்சேர்வட்டி, மதுரை மாவட்டத்தில். சென்னை திருவொற்றியூரில் தமிழக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோகுல், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்த நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படாததால் திருவொற்றியூர் போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் முத்துடையான்பட்டி கிராமத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சிவிபி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் எம்சிசி கிரிக்கெட் கிளப் சார்பில் ஒரு ஊர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. மேலும் 16 அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் முதலிடம் வென்ற முத்துடையான்பட்டி அணிக்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சார்பாக 40,000 ரூபாய் பணம் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஓட்டுநர் ஊர்தி ஓட்டுநர் சங்க கட்டிடத்தில் தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர் சங்கம் சார்பில் 28வது மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தகுதியின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குதல், காலி பணியிடங்களை நிரப்புதல் மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொளத்தூர் ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அனில் மற்றும் மாரிமுத்து என்ற இளைஞர்களை உளுந்தூர்பேட்டை மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் ஆனந்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து 250 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை கூழாங்கல் ஆற்றுப்பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக விதிக்கப்பட்ட தடை 6 மாதங்களுக்கு பிறகு நீக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் உடை மாற்றுவதற்கு ஏற்றவாறு உடை மாற்றும் அறை அமைத்து தர வேண்டும் என நகராட்சிக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கோவை குஜராத் சமாஜில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு பாரம்பரிய நடனமான தாண்டியா நடன நிகழ்ச்சி சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான வடமாநில ஆண்கள், பெண்கள் வண்ணமயமான உடைகள் அணிந்து தாண்டியா நடனமாடி நவராத்திரி விழாவை வரவேற்றனர். சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் கிராமத்தில் 2022ஆம் ஆண்டு உயிரிழந்த நல்ல மணியாருடைய ஐயனார் கோயில் காளை கொம்பனின் நினைவு நாளை முன்னிட்டு கொம்பன் காளை நினைவிடத்தில் ஊர் மக்கள் அனைவரும் மாலை சூடி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கொம்பன் காளை நினைவாக சிலை அமைத்து மணிமண்டபம் கட்ட முடிவு எடுக்கப்பட்டதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் கிடங்கல் ஊராட்சியில் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பொறையார் காவல் ஆய்வாளர் மற்றும் செம்பனார் கோயில் வட்டார வளர்ச்சி அலுவலர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பெயரில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பனக்கஹள்ளி கிராமத்தில் பொது மயான பயன்பாட்டில் கடுமையான சிக்கல்களை எதிர்கொள்வதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் பொது மயானத்தை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் உரியது என அறிவிப்பது பாரபட்சமான செயல் என குறிப்பிட்ட மக்கள் இதற்கு தீர்வு காண வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். திருநெல்வேலி கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனை தொடக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கலந்து கொண்டு முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுகுமார், நெல்லை மாநகரில் போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கும் வகையில் அனைத்து துறை வணிகர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கனரக வாகனங்களுக்கு பதிலாக மாற்று வாகனம் பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குடோனுக்கு போகக்கூடிய அல்லது ரேஷன் கடைகளுக்கு போகக்கூடிய வெஹிக்கிளுக்கு அது எக்ஸம்ஷன். ஸோ அதையும் இதையும் வந்து ரெகுலர் மர்ச்சன்டைஸ் ரெகுலராக நம்ம காய்கறிகள் வர்றதில் அவங்க நைட்டில் வந்து மாற்றணும். எல்லா சிட்டியும் ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் போயிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சென்னையோ மதுரையோ எந்த ஊர்லனாலும் ஃபஸ்ட்டு ஒரு பீரியட் இப்படி தான் எல்லா நேரமும் போயிருப்பாங்க. வாகனத்தோட எண்ணிக்கை பிறகு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப அத்தியாவசியமான சேஞ்சஸ்ன்னு எல்லா பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுபடி வந்து நல்லா டிராஃபிக் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக போகும்னு நான் நம்புறேன். முக்கியமாக தீபாவளி சீசன்லாம் வருது. இப்போ நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம்னா அதோட சாதக பாதங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.